வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப்பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் பழைய பேருந்து நிலையம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் வணிக வளாகம். இந்த பாரதிதாசன் வணிக வளாகம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்டது. இதில் ஏராளமான கடைகள் வைக்கப்பட்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகிறார்கள். இங்கே காய்கறி கடை, கறிக்கடை, மளிகை கடை, டீ கடை என்று பலதரப்பட்ட வியாபாரிகள் பல்வேறு வியாபாரங்களை செய்து வருகிறார்கள். இங்கே கழிப்பிட ஒன்று உள்ளது. கூடலூர் நகராட்சியின் சார்பாக பொது கழிப்பிடம், அதுவும் கட்டண கழிப்பிடமாக இங்கே ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஆண்களும் பெண்களுமே இந்த கழிப்பிடத்தை உபயோகித்து வருகிறார்கள். பல ஆண்டு காலமாக கடந்ததின் காரணமாக இந்த கழிப்பிடம் சீரழிந்து உடைந்து சிதைந்து இதனுடைய கழிவு நீர்களெல்லாம் நடக்கின்ற நடைபாதைகளிலே வந்து கொண்டிருக்கிறது என்றும், இன்றைக்கு கூடலூர் நகராட்சி நிர்வாகம் டெங்கு காய்ச்சல் வருகிறது என்று ஒவ்வொரு பகுதியாக 10-20க்கு மேற்பட்ட தொழிலாளர்களை அனுப்பி அங்கே டெங்கு காய்ச்சல் இருக்கிறதா என்று ஒவ்வொரு வீடாக சென்று பார்த்து வருகிறார்கள். ஆனால் இங்கே இத்தனை நகராட்சியினுடைய ஒரு வணிக வளாகத்தில் ஒரு பொது கழிப்பிடம் இந்த அளவுக்கு அசுத்தமாக உள்ளே நுழைந்து வெளியே வருகின்ற போது நோயோடு தான் வர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இதை நகராட்சி நிர்வாகத்தில் நாங்கள் எத்தனையோ முறை புகார்களை அளித்து விட்டோம், சொல்லிவிட்டோம். அரசு அதிகாரிகளை பார்த்து சொல்லி இருக்கிறோம். எங்களிடத்திலே வாடகை வாங்க வருகின்றவர்களிடத்திலே இதை பற்றி எடுத்து சொன்னால் வாடகை வாங்குவதுதான் எங்களது வேலை. அதைத்தான் நகராட்சி எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. அந்த வேளைக்கு நீங்கள் நகராட்சியிலே சென்று புகாரளியுங்கள் என்று சொல்வதாக அங்கே காய்கறி வியாபாரம் நடத்தி வருகின்ற சரவணன் அவர்களும் மற்றவர்களும் தெரிவித்தார்கள். இது பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக நமது நகர்வளம் மூலமாக சென்று பார்த்தபோது இந்த பாத்ரூம்லலாம் வந்து பயங்கர சுகாதார சீர்கேடாக இருக்குது. அது தண்ணி பாத்ரூம் ஒன்று வந்து பார்க்க சொல்லுங்க. லேடிஸ் பாத்ரூம்லலாம் அப்படியே மிதக்குதுங்க. வந்து அது வந்து உள்ளே போகாமல் அது போக பத்தாவதுக்கு வந்து அந்த டைனேஜ் ரொம்ப போய் காவாயில் தான் போகுது. அப்படியே உள்ளே போகுது. மேலே சீட்டெல்லாம் உழுகுது, எல்லாம் தண்ணி எல்லாம் வந்து கீழே நின்று இருக்குது. ஆற்றுல இருந்து வர மாதிரி தண்ணி வருது. மேலே வேலையெல்லாம் ஃபீஸிங் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ஆளுங்க உள்ளே வர்றதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மோசம். வலிக்கு விழுந்துடுறாங்க 2-3 பேர். மேல உள்ள பைப் இறக்கல, தண்ணி கொட்டி பிளாஸ்டிக் எல்லாம் போகுது. 4 பேர் விழுந்தாங்க. இதுல தெரியுங்களா பிரச்சனை, தண்ணி வெளியே போறது கிடையாது. கரண்ட் எல்லாம் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன். பாத்ரூம் தான் மெயினா. பாத்ரூம் எல்லாம் சரியான பாத்ரூம் வந்து பார்க்க சொல்லுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகுமா ஆகாதான்னு அவங்களுக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு. நாங்க உள்ள போயிட்டு வந்து எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு கிடக்குது தெரியுங்களா. 4 நாளா படுத்துட்டு காய்ச்சல் இருக்குது. வீட்டுல எனக்கும் காய்ச்சலா இருக்குது. எங்க பாத்ரூம்ல போய் பாத்ரூம்னாச்சும் ஒண்ணு கரெக்ட் பண்றாங்க. இது வந்து வெளியில ஸ்மெல் அடிக்குது, வெளியில ஸ்மெல் அடிக்குது, உள்ள ஏற முடியல மக்களால. துரித நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்க நகராட்சி நிர்வாகம் உடனடியாக வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எல்லா அதிகாரி 3 வருஷமா போராடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எனக்கு வாடகை தான் வசூல் பண்ண சொன்னாங்க. இது பாக்குற வேலை இல்லைன்னு அவங்க அதிகாரி சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம இதை பாக்குறது? வாடகைக்கு மட்டும் வராங்க, இது எங்களுக்கு பாக்குற வேலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி வாடகை வாங்கிட்டோம், இதுவும் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா?
அப்போ ஒரு அதிகாரிக்கு ஒரு சட்டம், இன்னொரு அதிகாரிக்கு ஒரு சட்டங்களா? இது பற்றி நமக்கு தகவலை தந்த தம்பி அப்பாஸ் அவர்கள் நம்மிடம் தெரிவித்த போது அவருடைய கருத்தும் இதில் பதிவிடுகிறோம். NMTV அசரப்பண்ணா ஒரு பணிவான வேண்டுகோள். ஏதோ எடுத்து செய்தியாக போடுறீங்க, இது ஒன்று எடுத்து செய்தியாக ஒன்று போடுங்கண்ணா. அந்த பாத்ரூம்குள்ளே போய் அதேமாதிரி அந்த மார்க்கெட்டு அதெல்லாம் எடுத்து ஒன்று தைரியமாக போடுங்க. ஏன்னா நீங்கள் பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் NMTV இருக்குது. அதை ஒன்று எடுத்து போடுங்க அசரப்பண்ணா. ஏன்னா நீங்கள் செய்தியாளர், நடுநிலையோடு நில்லுங்க. தனிப்பட்ட யாருக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். ஆக கூடலூர் பழைய பேருந்து நிலையத்திலே இருக்கின்ற பாரதிதாசன் வணிக வளாகம் மூலமாக நகராட்சிக்கு பெருத்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வாடகை மூலமாக இப்படி பெருத்த வருமானம் வந்து கொண்டிருக்கின்ற எந்த பாரதிதாசன் வணிக வளாகத்தில் ஒரு பொது கழிப்பிடத்திலே இந்த அளவுக்கு தூய்மையற்ற முறையிலேயே நகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்றும் குறை சொல்லுகிறார்கள் வியாபாரிகள். ஆகவே இதனை பார்த்த பிறகாவது நகராட்சி நிர்வாகம் பார்த்து நடவடிக்கை எடுத்து இதை தூய்மைப்படுத்தப்படுமா என்று வியாபாரிகளும் பொதுமக்களும் நமது நீலமலை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டிருக்கிறார்கள். நகராட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று நாமும் நம்புகிறோம், அவர்களும் நம்புகிறார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வா